உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தேன். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண் உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண் உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலேன். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதரங்களே, பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் வாரத்துக்குள்ளே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் நிறைவாக எங்களுடைய வாழ்விலே கிடைக்க, எங்களுடைய வாழ்விலே மாற்றம் அவசியம் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவருக்குரிய மனிதர்களாக வாழ, நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் கடவுளை போல வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ பயணத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாற மன்றாடிக் கொள்வோம். மேலும் இன்றைய நாளிலே இந்த பலி வழியாக பிறந்த நாள் திருப்பலியாகவும், நன்றி திருப்பலியாகவும், வேண்டுதல் திருப்பலியாகவும் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பார்வன் சொல்லியும் மன்றாடி நிற்கின்றோம். பிறந்த நாள் திருப்பலியாக ஜெகநாதன் திலக்சன் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார். அவருக்காக மன்றாடி கொள்வோம். மேலும் நன்றி திருப்பலியாக சதீஷ்குமார் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். ஜோய் ஆகாஷ் திவ்யா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார். வேண்டுதல் பலியாக நிரந்தரமாக வதிவிடம் கிடைப்பதற்கு ஆண்டவரை நோக்கி வேண்டி நிற்கின்றார்கள். மேலும் ஒருவர் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார். திவ்யன் வெளிநாட்டு பயணம் சரிவர வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார். மேலும் ஒருவர் பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார்கள். இவர்களுக்காகவும் இவருடைய மன்றாட்டுகள் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் நாங்களும் சேர்ந்து மன்றாடிக் கொள்வோம். மேலும் இறந்தவர்களான செல்லத்துறை ஆண்டனிஸ் 2வது வருடம், இம்மானுவேல் தங்கம் 3வது வருடம், இம்மானுவேல் செல்வி, மணி வில்வம், ஜேக்கப் ரோசா, கைத்தாம்பிள்ளை, ஆண்டனிஸ் அல்போன்சியா, மேரி கெலன் ஜேசிலி திருஞானம், ஜான் குயிண்டஸ், கிறிஸ்டியன் மேரி மார்கரெட், ஞானப்பிரகாசம் கிறிஸ்டியன், தர்மரட்டினம் மரிய சலோமை, கொன்சன் ஆனந்தி 1ஆம் வருடம், மரியநாயகம் ரெஜினா 20வது வருடம் ஆகிய ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவர் தன்னுடைய பேரிரக்கத்தின் பொருட்டு இவர்களுக்கு நிலை வாழ்வை வாக்களிக்க வேண்டும் சொல்லி இந்த பலி வழியாக நாங்களும் மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாவத்தின் சட்டத்தால் எழுதப்பட்ட கடன் சீட்டை உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்னும் பாஸ்கா மறை நிகழ்வால் அளித்தீரே. எங்கள் உள்ளங்களில் இருந்து நீரே அதை அகற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான 7 தெரிந்தெடுத்தனர். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூயாவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூயாவியும் நிறைந்த ஸ்தோவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கோனர், தீமோன், பர்னபா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேமின் நகரில் மிகுதியாய் பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. 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 நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 10 நரம்பு ஞாலினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போதையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே.
மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டு வரும் அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 16 தொடக்கம் 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்பொழுது பெருங்காற்று வீசியது, கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதை கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்துவிட்டது. வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் ஆண்டவரை கண்டுணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்வு முழுவதுமாக இறைவனுடைய ஆசீர் நிறைந்திருக்கிறது. நாங்கள் அருட்சாதனங்களினாலே நிறை ஆசீருக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருப்பலியினூடாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொண்ட அருட்சாதனங்களை புதுப்பித்து கொண்டிருக்கிறார். அந்த புதுப்பித்தலினூடாக எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கை ஊற்றெழுகிறது. அந்த நம்பிக்கையை எங்களுடைய வாழ்விலே தக்க வைத்து கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசுவோடு பயணித்த அந்த சீடர்கள் இயேசுவை கண்டுணர முடியாமல் மனித பலவீனத்தால் அவர்கள் திகைப்புறுவதையும் பயந்து நடுங்குவதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை கண்டுணர முடியாத மந்த உள்ளத்தினராகி போன மனிதர்களாகி போனார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இருக்கிறார், எங்களை பாதுகாப்பார், நாங்கள் அஞ்சி நடுங்க தேவையில்லை என்ற உணர்வுக்கு அப்பால் மனித உணர்வு கொண்டவர்களாக இந்த சீடர்கள் மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். பல சமயங்களில் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்விலும் இந்த பலவீனங்கள் உருவாகிறது. நாங்கள் கடவுளின் பாதுகாப்பிலே இல்லை, கடவுள் எங்களுடைய வாழ்விலே பாதுகாப்பாக இல்லை என்று சொல்லி நாங்கள் திகைப்புற்ற மனிதர்களாக, பயந்து நடுங்குகிற மனிதர்களாக, ஏக்கத்தோடு வாழுகிற மனிதர்களாக, எங்களுடைய பலவீனங்களினாலே இயேசுவை விட்டு ஓடிப்போகிற மனிதர்களாக நாங்கள் பல தடவைகளிலே மாறுகிற மனிதர்களாகவும் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் திடம் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே திடம் கொடுக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிற பொழுது நிச்சயமாக நாங்களும் அந்த ஆண்டவரின் அருளிலே நிறைந்திருப்போம். அவர் கைவிட மாட்டார் என்கின்ற உறுதியான அழைப்பும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய அருளையும் ஆற்றலையும் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ள மன்றாடிக்கொள்வோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தையின் ஊடாக உமது உடனிருப்பு சீடர்களின் அச்சத்தை அகற்றியது போல எம் வாழ்க்கையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் அலைமோதும் போது அஞ்சாதீர்கள் என்ற உமது வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக உமது உடனிருப்பை என்றும் அனுபவித்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை நானே தேர்ந்து கொண்டேன் என மொழிந்த தகப்பனே, இன்று குருவாக திருநிலைப்படுத்தப்படவிருக்கும் அருட்சகோதரர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம்.
அவர்கள் இக்குருத்துவ பணியினை பெற்று அப்பணியின் மகத்துவத்தை என்றும் உணர்ந்து வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று கூறிய தேவனே, இன்றைய நாளில் தனது விண்ணுலக வாழ்வில் 1ஆம் ஆண்டை நிறைவு செய்யும் கொன்சன் ஆனந்தி 20ஆம் ஆண்டை நிறைவு செய்யும் மரியநாயகன் ரெஜினா ஆன்மா நித்திய பேரின்ப வீட்டை அடையவும் அவர் இவ்வுலகில் வாழ்ந்த போரு மனித பலவீனத்தால் சுட்டிக்கொண்ட பாவங்களை மன்னித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை நினைத்து மன்றாடிக் கொள்வோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று எங்களுடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கின்றது. எங்களுடைய மறை மாவட்டத்திலே 3 புதிய திருத்தொண்டர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார்கள். அதைவிட 2 திருத்தொண்டர்களும் குருக்களாக திருநிலைப்படுத்த இருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர் தந்த இந்த அரும் அழைப்புக்காக, அவர்களுக்கு கொடுக்கிற அழைப்புக்காக ஒரு வருடமும் எங்களுடைய மறை மாவட்டத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அந்த நன்மைத்தனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய குருக்களினுடைய பணிவாழ்வு சிறக்க வேண்டும். அவர்கள் ஆன்மீகம் நிறைந்த குருக்களாக தங்களுடைய வாழ்விலே பிரமாணிக்கத்தை கடைப்பிடித்து வாழுகின்ற நல்ல குருக்களாக வாழ வேண்டும் சொல்லி நாங்கள் இந்த புதிய குருக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மிரந்து மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகல. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகல. உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எங்கும் வெளியில் தேங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். எங்கும் வெளியில் தேங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். இதையும் தாங்கும் இறையவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பருந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது.
என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிது. என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிது. என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிது. என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. நண்பனுக்காய் தரும் உயிர் தியாகம் மிஞ்சும் நட்பின்றி எங்குள்ளதோ. என் நண்பர் இயேசு சிலுவையில் மரித்து என்னை காத்தார் என்று சொல்லவோ. நண்பருக்காய் தரும் உயிர் தியாகம் மிஞ்சும் நட்பின்றி எங்குள்ளதோ. என் நண்பர் இயேசு சிலுவையில் மரித்து என்னை காத்தார் என்று சொல்லவோ. என்னை காத்தார் என்று சொல்லவோ. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிது. என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிது. என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சியை அவர்கள் காண்பார்களாக. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம் 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 மாதாவை. வாழ்த்துவோம் 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 மாதாவை. இரட்சகத்திருமாதாவை பட்சம் நீரையும் மாதாவை. துஷ்ட பேயை வென்றவளை மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம் 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 மாதாவை. வாழ்த்துவோம் 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 மாதாவை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.